வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டிராகன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ட்ரைலர் மட்டும் வரும்போது நிறைய பேர் இந்த படத்தை பத்தி ரொம்ப நெகட்டிவா தான் பேசினாங்க. காரணம் இது டான் மாதிரியே இருக்கு, தப்பான மெசேஜ் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க. ஆனா படம் வந்து எல்லா விஷயத்தையும் மாத்திருச்சு. அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. கதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 2014ல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட பேரு ராகவன் அப்படின்றது. இவர் ஸ்கூல்லயே நிறைய மார்க் வாங்கியிருக்காரு போல. அதனால இவருக்கு சர்டிபிகேட் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். இவர் நல்ல லெவலுக்கு வந்துட்டார்ல, இப்ப போய் அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, சீக்கிரமே ஜாயின் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சூப்பர், ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. பெரிய ஆள் ஆயிட்டா எங்களெல்லாம் மறந்துடாது அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டாங்க. மறக்கிறதா? அது எப்படி மறப்பேன், ஏன்னா நான் ஒன்னதான் கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி இவர் ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. இதை கேட்கிற இந்த பொண்ணு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதே கிளாஸ்ல ப்ளே பாய் மாதிரி ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான், அந்த பையனை தான் எனக்கு பிடிக்கும், சொல்ல போனா நான் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றாங்க. இது அவனை போய் லவ் பண்றியா? அவன் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, அவன் தம் அடிப்பான், சரக்கு அடிப்பான், அவன் ரொம்ப கெட்ட பையன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீயே யோசிச்சு பாரு, காலேஜுக்குலாம் இந்த மாதிரி ஒரு பையன் கூட போகும்போது தான் கெத்தா இருக்கும். எனக்கு பேட் பாய்ஸை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் உடஞ்சு போயிடுறாரு. இவங்களை அவ்வளவு லவ் பண்ணிருப்பாரு, இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இவரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் இதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. 12th வரைக்கும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கிட்டா நீங்க நினைச்ச எல்லாமே நடக்கும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் சுத்த பொய்ன்னு இப்பதான் தெரியுது. பொண்ணுங்களுக்கு அந்த மாதிரி பசங்களை தான் பிடிச்சிருக்கு போல, நான் அந்த மாதிரி பையனா மாற போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் காலேஜுக்கு மாசா போக போறேன், எல்லாருமே என்னோட பேரை பத்தி தான் சொல்லணும், அந்த அளவுக்கு நான் மாசா இருக்க போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உன் பேரு டி ராகவன், இந்த பேர்ல என்னடா மாஸ் இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. சரி ஒன்னு பண்ணலான்ற மாதிரி ஃப்ரெண்டு டி ராகவன் பேரை எழுதிடுறாரு. அவளை மட்டும் உன்னோட பேர்ல இருந்து தூக்கி போட்டு, அப்படி தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஓவ போடு, டிராகன் தான் இதுக்கப்புறம் உன்னோட பேரு, இது மாசா இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம பேரை டிராகன்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இங்க தான் படத்தோட டைட்டில போடுறாங்க. 6 வருஷம் என்னாச்சுன்னு காட்டாம ஸ்ட்ரெயிட்டா கதை 2020க்கு வந்துருது. இப்போ ஒரு காலேஜோட பிரின்சிபலை காட்டுறாங்க. இவர் பேரு மயில் வாகனன் அப்படின்றது. இன்னைக்கு புது ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. முதல் நாள் எப்பவுமே பெஸ்டான ஸ்டூடெண்ட் பத்தி தான் பேசுவாங்க, ஆனா நான் ஒஸ்டான ஸ்டூடெண்ட் பத்தி தான் பேச போறேன், அவன மாதிரி மட்டும் நீங்க மாறிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவன் பேரு ராகவன் அப்படின்றது, எல்லாருமே டிராகன் கூப்பிடுவாங்க. இதுதான் அவனோட கதைன்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் அந்த கதையை காட்டுறாங்க. இவர் காலேஜ் சேர்ந்துடுறாரு. காலேஜ்ல கீர்த்தின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு டிராகன் டாட்டூவை போட்டிருக்காங்க, அதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இடுப்பை தான் பார்த்துட்டு இருக்காரு. நீ எப்ப டாட்டூ போட போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உன் பேரை டாட்டூ போட்டுட்டேன்னா வேற எந்த பொண்ணுகிட்டயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அப்ப வேற பொண்ணுகிட்ட வேற போவியான்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல வந்து இவர் அடிச்சிட்டு இருக்காங்க. சும்மா விளையாட்டுக்கு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. இதே சமயம் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல இந்த காலேஜ் பொண்ணை வேற காலேஜ் பசங்க கலாட்டா பண்ணிருவாங்க. இதனால ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை கைய மீறி போகுது. அதனால ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஓடி வந்து ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. மச்சான் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோவும் கிளம்ப போறாரு. அவசரப்பட்டு கிளம்பாத, ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணுனா நான் போவேன்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அவனுங்க சண்டை போட்டுட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. வரும்போதே ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை கொண்டு வந்திருப்பாரு. அதை யூஸ் பண்ணி பயங்கரமா அந்த கேங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா சார் மேல அடிச்சிடுறாரு. சாரோட பேண்ட்லாம் கலண்டு விழுந்துருது. சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு அந்த கேங் ஆட்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவனுங்க தப்பிச்சு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவரும் துரத்தி அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப அடிக்கும் போது தெரியாதனமா பிரின்சிபலோட கார் கண்ணாடியை இவர் உடைச்சிடுறாரு. பிரின்சிபலும் காலேஜ் விட்டே போக சொல்லிட்டாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ப்ளீஸ் சார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுனால தான் சண்டை போட்டான், திரும்பி சேர்த்துக்கோங்கன்ற மாதிரிலாம் ஹீரோக்காக பேசிட்டு இருக்காங்க. சரி நான் சேர்த்துக்கிறேன், ஆனா இவனோட அட்டெண்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, அடுத்த 90 நாள் மட்டும் இவன் தொடர்ச்சியா கிளாஸ்க்கு வரணும், ஆப்சென்ட்டே ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அப்படிலாம் என்னால பண்ண முடியாது, உங்களால டிகிரி தர முடியலனாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட டிகிரியே எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு 40 பேப்பருக்கு மேல அரியர் வேற இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காம தான் இவர் இங்க இருந்து கிளம்புறாரு. கடைசி வரைக்கும் அவர் டிகிரியை கிளியர் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த சார் சொல்லிட்டாரு. இப்ப ராகவன் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு வேலையில தான் இருக்காரு போல. இப்ப காலையில அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. உன் சர்டிபிகேட்டை மட்டும் தாப்பா, வீட்டுல ஃப்ரேம் பண்ணி மாட்டலான்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பா கம்பெனில சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருக்காங்க, வேலையை விட்டு நிக்கும் போது தான் தருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு.
இவர் வேலைக்கு தான் போக போறாருன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட ரூம் வராரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் மட்டும் தான் வேலை கிடைக்காம இருக்காரு. அப்படி இல்லனா வேலை பார்க்க விரும்பாம இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி போனோம்னா இவரும் ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. பிக் பாஸ் மாதிரியான ஷோ எல்லாம் பார்த்து தான் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட லவ்வரான கீர்த்தி இருக்காங்கல்ல, மேல் படிப்பு படிச்சிட்டு இருக்காங்க போல. இப்ப கீர்த்தி கால் பண்றாங்க. கீர்த்தி கிட்ட பிரியாணி எல்லாம் ஆர்டர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இன்னைக்கு நைட்டு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருது. இவர் ஜாலியா ரீல்ஸ் எல்லாம் பண்றாரு. அந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ஆபீஸ் முடிஞ்சிருச்சு கிளம்புன்ற மாதிரிலாம் கிண்டலா சொல்றாங்க. சரி காசை தாங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்குறாரு. அதாவது ஒரு கம்பெனில சம்பளம் வாங்குற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட நடிச்சிட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் கிட்ட காசெல்லாம் தந்துடுறாருல, ஆனா அந்த காசை வேற ரூட்ல வாங்குறாரு. நான் புதுசா ஒரு கோர்ஸ் கத்துக்கலான் இருக்கேன், அதே சமயம் உங்க 2 பேர் மேல இன்சூரன்ஸ் போடலான் இருக்கேன், காசை தாங்கன்ற மாதிரி ஏறக்குறைய இவர் தந்த காசை பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிடுறாரு. அப்ப அவரோட கை காசெல்லாம் பையனுக்கு போட்டு தந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நைட்டு கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போறேன், அவளோட கூட சேர்ந்து வருவேன், எனக்கு ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கீர்த்தியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. கீர்த்தி கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. மாப்பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. மாப்பிள்ளை 1,20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மாப்பிள்ளைய பத்தி நிறைய டீடைல் எல்லாம் சொல்றாங்க. எப்பவுமே ரிஜெக்ட் பண்றதுக்கு சின்னதாவது வாய்ப்பு கிடைக்கும், இவன் விஷயத்துல எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கலையே, அப்புறம் என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீ சொல்றது சரிதான், ரிஜெக்ட் பண்ண எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்கல, அதனால தான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது யோசிச்சு சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி இவர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாம் உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி எந்திரிச்சு நின்னு கத்துறாரு. சுத்தி எல்லாருமே பாக்குறாங்க, உட்காந்து பேசுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, சுத்தி பாக்குறதா உனக்கு அசிங்கமா இருக்கா, என்ன ஏமாத்திட்டு போலான்னு நினைக்கிறது உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப பயங்கரமா இவங்க மேல கோவப்பட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, நீ மாறுவன்னு பாக்குறேன், நீ மாறுற மாதிரியே தெரியல, இதுக்கப்புறமும் உன் கூட இருந்தேன்னு வச்சுக்கோ என் லைஃபை நான் தெரிஞ்சே அழிச்சுக்கிற மாதிரி ஆயிடும், அதனால என்ன மன்னிச்சிரு, நம்ம பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை இவரால ஏத்துக்க முடியல. இவருமே சோகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வர வழியில இவருமே இவங்க 2 பேர் பழகினதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு. இது ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவர் சோகமா வரத கவனிச்சிடுறாரு. என்ன மச்சான் பிரேக்கப்னு சொல்லிட்டாளா, நான் மட்டும் உன் ஆளா இருந்தேன்னு வச்சுக்கோ எப்பயோ உன்னை பிரேக்கப் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டாரு. ஆனா இவர் தான் டென்ஷன்ல இருக்காருல, அவர் கிண்டலா சொன்னதுக்கே அவரை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சுத்தி இருக்க எல்லாருமே தடுத்துறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. அவ பிரேக்கப்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதையே யோசிச்சு இவர் பைக்ல வந்துட்டு இருக்காரு. இப்ப பைக் ஸ்கிட் ஆகி ஏடகுடமா கீழே விழுந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் தான் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கவங்க ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது என்ன பிரச்சனை அப்படின்றத அந்த டாக்டர் லேடி புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இவர்கிட்ட அட்வைஸ் பண்ற மாதிரி பேசுறாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்காக உங்க லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க, லைஃப்ல நிறைய கஷ்டப்படுங்க, நல்ல நிலைமைக்கு வாங்க, நிச்சயமா நீங்க ஆசைப்படுற மாதிரி ஒரு பொண்ணே தேடி வருவான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் வேலைக்கு போனோம்டா 1,20,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. டிகிரி எல்லாம் வாங்கின எங்களுக்கே 30,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் தர மாட்டாங்க, இதுல இவருக்கு 1,50,000 ரூபாய் சம்பளம் தருவாங்களாம், பேசாம படுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களும் திட்டி இவரை படுக்க சொல்றாங்க. காலேஜ்ல ஒழுங்கா படிச்சிருக்கலாம் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல கௌதம்னு ஒருத்தர் என்னைய சேர்த்துக்கிறீங்களான்னு கேக்குறாரு. இல்ல ஆல்ரெடி டீம் ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி ஃப்ரெண்ட் சொல்லிட்டாரு. அப்ப ஹீரோ இருக்கார்ல, பிரதர் நீங்க வேணா விளையாடுங்க, நான் வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப கௌதம் இவங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடுறாரு. ஃப்ரீயா இருக்கப்ப என் வீட்டுக்கும் வாங்கன்ற மாதிரிலாம் இன்வைட் பண்ணிட்டாரு. கௌதமோட பர்த்டே அன்னைக்கு கௌதமோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. கௌதம் கேர்ள் ஃப்ரெண்டோட ரிச்சான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் கவலையில ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற கௌதம் இருக்கார்ல, இவருக்கு பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன் பிரச்சனை என்னன்றத ஃப்ரெண்ட்ஸுங்க சொன்னாங்க, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாதடா, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 40 அரியருக்கு மேல வச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கும் 35 அரியர் இருந்தது, நான் கிளியர்லாம் பண்ணல, ஒரு கன்சல்டன்சி கிட்ட போனேன், அவங்க எனக்கு ஒரு வேலை வாங்கி தந்துட்டாங்க, அந்த வேலையை தக்க வைக்க மட்டும் தான் செஞ்சேன், 3 வருஷத்துல என்னோட லைஃபே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கௌதம் சொன்ன கன்சல்டன்சில பேசுறதுக்காக ஹீரோ வந்துடுறாரு. கௌதம் சொல்லி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு 40 பேப்பருக்கு மேல அரியர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, சர்டிபிகேட்டை வாங்கிடலாம், இவ்வளவு செலவாகும் அப்படின்ற மாதிரி பேப்பர்ல எழுதி தராரு. ஹீரோவும் 10,000 ரூபாய் தானே சரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ 10 லட்ச ரூபாய் எழுதி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. 10 லட்ச ரூபாய் ஹீரோவோட முகம் மாறிடுது.
எப்படி கேட்டு வாங்குறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பா 1,00,000 எனக்கு ஒரு வேலை கிடைக்க போகுதுப்பா, ஆனா அது கிடைக்கணும்னா இந்த இடத்துல இருந்து நான் ரிலீவ் ஆகணும், அதுக்கு 10,00,000 தேவைன்னு சொல்லிட்டாரு. எது 10,00,000 அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, அப்படிலாம் ஒன்னும் வேலைக்கு போக தேவையில்ல, இந்த வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. இந்த வேலையை பார்த்தனா கடைசி வரைக்கும் நான் இப்படிதான் இருக்கணும், என்ன பண்றது, கடைசி வரைக்கும் இதே மாதிரி இருக்குன்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்பாக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஒய்ஃபை முதல்ல சமாதானப்படுத்துறாரு. பையன் தான் நமக்கு முக்கியம், அதனால நம்ம செலவு பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை வச்சு இவங்க காசை ரெடி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. என்னையா இடத்தெல்லாம் வைக்கிற, படிப்புக்குன்னு எவ்வளவுதான் செலவு பண்ணுவேன்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. எல்லாம் பையனுக்காக பண்றது தானே, பரவாயில்லன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அப்பாவும் 10,00,000 காசு தந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத உள்ள இருக்கமா சொல்லுவான், நீ அவன் கூட டை அப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு நபர் கிட்ட இவர் சேர்த்து வெட்டுறாரு. அந்த நபர் இருக்கார்ல, ஆன்லைன் மூலியமா தான் இன்டர்வியூ நடக்கும், உங்களுக்கு பதிலா நான் தான் பேசுவேன், நீங்க வாய் அசைக்க மட்டும் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி டிக்டாக்ல வருமே அந்த மாதிரியான்னு கேக்குறாரு. அந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அதெல்லாம் எனக்கு அசால்ட்டா வரும், நம்ம உடனே இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இன்டர்வியூ ப்ராசஸ்ல நடக்கிறத காட்டுறாங்க. இன்டர்வியூ எடுக்கிறவரு நிறைய கேள்வி கேட்கிறாரு. ஹீரோக்கு அதுக்கெல்லாம் பதில் தெரியாது. அந்த பையன் தான் பதில சொல்றான். ஹீரோ வாயை மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான இன்டர்வியூல நிறைய பேர் ஏமாத்துறாங்க, அதனால ரூமை கொஞ்சம் சுத்தி காட்டுங்கன்னு அவர் கேட்கிறாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் கேமராவை சுத்திலாம் காட்டுறாரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, கேமராக்கு ஆப்போசிட் சைடுல ஒளிஞ்சு போயிட்டு இருக்கான். இன்டர்வியூ நல்லபடியா முடிஞ்சிருது. ஹீரோக்கு வேலையும் கிடைச்சிருது. ஏறக்குறைய 1,00,000 மேல இவருக்கு சம்பளம் கிடைக்க போகுது. இவருமே சந்தோஷமா இந்த நபரை வந்து கட்டி பிடிக்கிறாரு. இந்த நபர் இருக்கார்ல, வேலை கிடைக்கிறதுலாம் ஈஸி தான், அதை தக்க வைக்கிறது தான் கஷ்டம், நீ எப்படியாவது அவங்க சொல்ற வேலையெல்லாம் உடனே பண்ணிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ தான் 12th வரைக்கும் நல்லா படிச்சவர் தானே, ஒரு விஷயத்தை ஒரு வாட்டி சொன்னாலே கப்புன்னு பிடிச்சுப்பாரு. அது மூலியமா இந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமா தக்க வச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி வேலையில அடுத்தடுத்த ஸ்டெப் போறாரு. ஏறக்குறைய 3,00,000 சம்பளம் வாங்குற லெவலுக்கு போயிடுறாரு. லோன் போட்டு ஒரு பெரிய வீடை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அடுத்து கல்யாணம் தானே, அப்பவும் நீ ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றியாப்பா, அவங்க வீட்டுல பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. லவ் கிவ் எல்லாம் கிடையாதுப்பா, நீங்க மேட்ரிமோனிலேயே பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப நிறைய ப்ரொஃபைல இவர்கிட்ட காட்டுறாங்க. இவரு பிடிக்கலன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. புது வீடு வாங்கினா சில ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிச்சுவல் ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. ஃபைனான்ஸ்க்கு காசு தந்தார்ல அந்த நபருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த பையன் துருன்னு இருக்கிறத பாக்குறாரு. பரவாயில்ல, மத்த பசங்க மாதிரி உங்க பையன் இருப்பான்னு நினைச்சேன், நல்லா உங்களை கொண்டு வந்துட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், எதுவும் செட் ஆகல, உங்களுக்கு யாரையாவது தெரிஞ்சா கூட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே கிளம்பி அந்த வீட்டுக்கு வராங்க. வீடு அவ்வளவு பெருசா இருக்கு, இந்த சம்பந்தம்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் கிளம்ப பாக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உள்ள வாங்கன்ற மாதிரி இந்த நபர் கூப்பிடுறாரு. சார் உங்க லெவல் வேற எங்க லெவல் வேற, இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அப்பா சொல்லிட்டாரு. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, சார் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்காதீங்க, ஏன்னா அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துதான் என்னோட மூத்த பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், ஒரே வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்னோட கம்பெனிலேயே சின்சியரா வேலை பார்த்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்ப ரெண்டு பேருமே ஹாப்பியா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ பணம் காசெல்லாம் ரெண்டாவது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப ரெண்டாவது பொண்ணை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. இவங்களுக்கு தான் மாப்பிள்ள பார்த்துட்டு இருக்காங்க. பேரு பல்லவி அப்படின்றது. ஹீரோக்கு பார்த்தோன்னே பல்லவியை பிடிச்சிருக்கு. பல்லவி இருக்காங்கல்ல, என்னால பார்த்தோன்னே எல்லாம் முடிவு எடுக்க முடியல, ஒரு நாளாவது வெளியே போய் பேசி பார்க்கணும், உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோவும் ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோ நைட்டு நேரம் இவங்களை கூட்டு போறதுக்காக வெயிட் பண்றாரு. இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு சில செக்கிங்லாம் வைக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு காம்ப்ளிமெண்ட் தராரா, ரெஸ்பான்சிபிளா இருக்காரா, லாயலா இருக்காரான்ற மாதிரி நிறைய செக்அப்லாம் வைக்கிறாங்க. எல்லாத்தையும் இவர் டிக் மார்க் வாங்கிக்கிட்டே இருக்காரு. இதனால இவங்களுக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது. பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க ஸ்லிப் ஆகி விழ போறாங்க. இவர் சட்டுன்னு பிடிச்சிருக்காரு. சோ எல்லாத்தையுமே இவர் கரெக்டா இருக்காருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரி ஆசையை பத்தி சொல்லிட்டாங்க. அதாவது பிரான்ஸ் இட்டாலிக்கெல்லாம் போனோம், ஈஃபில் டவர் கிட்ட கிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்ப வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. என்னங்க எந்த முடிவும் சொல்லாம போறீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. உங்களை பிடிக்காம தான் என்னோட ஆசையை பத்திலாம் உங்ககிட்ட சொன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இவருமே சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா இவங்க சில ஆசையெல்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்ன்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப வீட்டை சேர்ந்தவங்கள இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப இவர் பல்லவி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. நான் உன்னை கண்ட்ரோல் பண்றேன்னு நினைக்காத, ஸ்மோக் பண்ணாம இருன்ற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதானே, இன்னியோட ஸ்மோக்கை வெட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவருமே வெட்டுறாரு. இப்ப ஆபீஸ்க்கு வராரு. இவரோட பாஸ் இருக்கார்ல, 5 மாசத்துல நீ இங்க இருந்து கிளம்புறன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் என்ன சார் ஆச்சு, நான் ஒழுங்கா தானே வேலை பார்த்தேன், என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் திரும்ப திரும்ப பயந்த மாதிரி கேட்கிறாரு.
5 மாசத்துல நீ அமெரிக்காக்கு போக போற அததான் சொன்னேன்னு சொல்றாரு. சார் ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப எல்லாருமே ஹீரோக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ முதுகுல வந்து கைய வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா காலேஜ் பிரின்சிபல் தான் வந்திருக்காரு. இவர் யாருன்னே தெரியாத மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ள என்ன மறந்துட்டியாப்பா, நான் தான் உன் காலேஜ் பிரின்சிபல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வா தனியா போய் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இதுதான் கடைசி சிகரெட் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டாரு பாத்தீங்களா. இவர் தூக்கி போட்ட சிகரெட் கரெக்டா இந்த பிரின்சிபல் Dress மேலதான் பட்டிருக்கும். என்ன இப்படி போட்டுட்டு போறான்ற மாதிரி பிரின்சிபலும் ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த பிரின்சிபல் இவரோட பொண்ணுக்கு மாப்பிள பார்த்துட்டு இருக்காரு. அதுல ஹீரோவோட ப்ரொஃபைலும் காட்டுது. அதனால அந்த மேட்ரிமோனிக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாரு. சார் அந்த பையன் தான் வேணும்ன்ற மாதிரி நிறைய பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு வேற ஒரு தொழிலதிபரோட பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. இது தொழிலதிபர் கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அப்படிதான் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ப்ரொமோஷன் கிடைச்சதான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். முதுகுல கைய வச்சிருப்பாரு. இப்ப அப்படியே கதை பிரசன்ட்க்கு வந்துருது. 40 பேப்பருக்கு மேல அரியர் வச்சிருக்க உனக்கு யார்ப்பா வேலை தந்தான்னு கேக்குறாரு. இப்ப ஹீரோ சட்டுன்னு கால்ல விழுந்துடுறாரு. சார் பழைய விஷயத்த மனசுல வச்சு கெடுத்துறாதீங்க சார். இப்பதான் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன். சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது சார், ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் இவரு கெஞ்சி கேக்குறாரு. உன் லைஃபை கெடுக்கணும்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, வந்தோடனே நேரா உன்னோட பாஸை பார்த்து பேசியிருப்பேன். கெடுக்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. நீ பாட்டுக்கு ஏமாத்தி இந்த இடத்துக்கு வந்துட்ட. கஷ்டப்பட்டு படிச்ச உன்னோட நிலைமையை யோசிச்சு பாரு. அதனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ 40 பேப்பருக்கு மேல அரியர் வச்சிருக்கல, அதெல்லாம் திரும்பி காலேஜுக்கு வந்து கிளியர் பண்ணு. எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. என்ன சார் விளையாடுறீங்களா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீ வர முடியாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏமாத்தி தான் இவ்வளவு தூரம் வந்தன்றதை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன்ற மாதிரி பிரின்சிபல் மிரட்டுறாரு. வேற வழியே இல்லாம ஹீரோ இருக்கார்ல, சார் கொஞ்சம் மாசம் மட்டும் நான் வீட்ல இருந்தே வேலை பார்த்துக்கிறேன் சார், பர்மிஷன் தாங்கன்ற மாதிரிலாம் பாஸ் கிட்ட கேக்குறாரு. பாஸும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே சமயம் பல்லவி வீட்ல என்ன சொல்றாருன்னா, மும்பைக்கு நான் வேலைக்காக போக போறேன், நீங்களே கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கோங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இங்க இருக்கவங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு ஹீரோ இருக்கார்ல, இவர் படிச்ச காலேஜுக்கு வந்துடுறாரு. இது தமிழ்நாட்டிலேயே வேற ஒரு பகுதியில இருக்கு போல. ஒரு சார் சீக்கிரமா வேலையை விட்டு போக போறாரு போல. பசங்க கிட்ட ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காரு. அப்ப பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை அந்த கிளாஸ் ரூமுக்கு கூட்டு வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த சாருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ பண்ண வேலையில இவரோட பேண்ட் எல்லாம் கலண்டு இருக்கும். இவன் இந்த கிளாஸ்ல திரும்பி படிக்க போறானா, நல்ல வேலை போக போறத நினைச்சு நான் கவலைப்பட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு இந்த சார் சொல்றாரு. ஹீரோ யாருன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் இவங்க வரும்போது ஹீரோவை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால இவர் தான் டிராகன் டிராகன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சில பசங்க இருக்காங்கல்ல, தலை வெளியே வான்ற மாதிரி ஒருத்தரை கூப்பிடுறாங்க. இப்ப அவருமே டிராகன் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா சந்தோஷமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாரு. டிராகனை பத்தி அந்த சார் சொல்லும் போது இவர் மட்டும் ரசிச்சு கேட்டிருப்பாரு. அவன மாதிரி நம்மளும் இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. குட்டி டிராகன் அப்படின்ற மாதிரி இவருக்கு இவரே பேர் கொடுத்திருப்பாரு. டிராகன் என்னெல்லாம் பண்ணதா சொன்னாங்களோ அதெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குட்டி டிராகன் பேசுறத கேட்கும் போதே ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. இப்ப ஹீரோவும் வேகமா ரெஸ்ட் ரூம் வந்துடுறாரு. இப்பதான் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மச்சான் குடிக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு கிளம்பி வா, அப்படி இல்லைன்னா நீ ஃப்ராட் பண்ணி தான் பாஸ் பண்ணன்றதை உன்னோட மாமனார் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சுடா, நான் இந்த மாதிரி காலேஜுக்கு தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ ஏற்கனவே மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிண்டல் பண்றாரு. இதை தாண்டி என்ன இன்ஸ்பிரேஷனா எடுத்து இங்க ஒரு லூசு சுத்திட்டு இருக்கான்டா, இவனை பார்க்கும்போது நான் இவ்வளவு கோமாளித்தனம் பண்ணனான்னு தோணுது, நான் இப்படியாடா இருந்தன்ற மாதிரி கேட்கிறாரு. இதை விட மோசமா இருந்தன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அப்பதான் எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிருக்கோன்றதே ஹீரோக்கு தெரியுது. இவர் சீனியரா இருந்தா இந்த இடத்துல படிச்சிட்டு இருக்காருல, அதனால ஜூனியர் பசங்க எல்லாருமே இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் கன்சல்டன்சி ஹெட்டுக்கு கால் பண்றாரு. 40 பேப்பரை கிளியர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறாரு. அவ்வளவு பேப்பர்லாம் கிளியர் பண்ண முடியாது, 2-3 பேப்பர்னா ஏதாவது பண்ணலான்ற மாதிரி சொல்றாரு. அவன் மும்பைக்கு போனதுல இருந்து அட்டென்ஷனே தரமாட்டான்ற மாதிரி பல்லவி அக்கா கிட்ட சொல்றாங்க. அவன் தரலனா நீ தான் அட்டென்ஷனை கிராப் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால பல்லவி இருக்காங்கல்ல, ஆட்டோ ஒரு போட்டோ எடுத்து இவருக்கு அனுப்பிடுறாங்க. இவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அந்த போட்டோ கொஞ்ச நேரத்திலேயே மறைஞ்சிருது. உடனே பல்லவிக்கு கால் பண்ணிட்டாரு. நீ போட்டோ அனுப்புனல, அது மறைஞ்சிருச்சு, திரும்பி அனுப்புறியான்ற மாதிரி கேக்குறாரு. ஒன் டைம் அனுப்புன, அதனால தான் மறைஞ்சிருச்சு, என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு காட்டு, அப்பதான் போட்டோ அனுப்புவன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முத்தம் கொடுத்து காட்டுன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. இவர் ஒரே ஒரு முத்தம் தந்துட்டு போட்டோ அனுப்புன்ற மாதிரி கேக்குறாரு. இதெல்லாம் பத்தாது, நிறைய முத்தம் தான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த சமயம் இந்த குட்டி டிராகன் இருக்காரு பாத்தீங்களா, கட்டடிச்சுட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் புதுசா ஒரு டீச்சர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கீர்த்தி தான் டீச்சரா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. கீர்த்தியை பார்த்தோன்னா கிளாஸ்லயே இருக்கலான்ற மாதிரி குட்டி டிராகன் யோசிக்கிறாரு. அப்பனை பத்தி கிஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ தான் உங்களுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன சவுண்ட்ன்ற மாதிரி கீர்த்தியும் பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. இவர் பயங்கரமா கிஸ் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இவருமே கீர்த்தி என்ன பண்றான்ற மாதிரி பார்த்து ஷாக் ஆயிடுறாரு.
போன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, போனை எடுத்து வைங்கன்ற மாதிரி இவங்க டீச்சர் மாதிரி பேசுறாங்க. இப்ப கொஞ்சம் தள்ளி போய் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கீர்த்தி விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த கோவத்திலே தான் ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீர்த்தி இருக்காங்கல்ல, இவரை பார்த்து பேசலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்காருல, அவங்க மூஞ்சில கூட முழிக்க கூடாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. நேரா பிரின்சிபலை பாக்குறதுக்காக வராரு. அந்த கீர்த்தி எதுக்காக வேலைக்கு ஏத்தீங்க, முதல்ல வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்றாரு. அவன் நல்ல மார்க் வாங்கி முறைப்படி வேலைக்கு சேர்ந்திருக்கா, நான் எதுக்கு தூக்கணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீங்க தூக்க மாட்டீங்கல்ல, அப்ப நான் கிளம்புறேன், நீங்க மிரட்டினாலும் பரவாயில்ல, ஏன்னா நானே ஃபேமிலி கிட்ட உண்மையை சொல்ல போறேன், எப்படியே என்னோட கல்யாணம் நடக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. மச்சான் நியூஸ் சேனலை வச்சு பாருன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே வச்சு பாக்குறாரு. இவருக்கு கௌதம்னு ஒருத்தர் தானே இந்த ஐடியாவை சொன்னாரு, அவரு போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாருன்னு தெரிய வருது. இப்ப பாஸ் கால் பண்றாரு. ராகவன் நியூஸை கவனிச்சிங்களா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்களை கூட ஒரு வாட்டி செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வருங்கால மாமனார் கிட்ட இருந்து போன் கால் வருது. மாப்பிள்ள நியூஸை பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஏமாத்துறாங்க போல, என் ஆபீஸ்ல இருக்கவங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் தான் தந்திருக்காங்களான்றதை நான் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட சொல்லலாம் நினைச்சிருப்பாரு, ஆனா இவங்க எல்லாருமே சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருது. பிரின்சிபல் கிட்ட இப்பதானே தனவுட்டா பேசிட்டு வந்தாரு, அதனால திரும்பி மன்னிப்பு கேட்டு சேர்ந்துடலாம் நினைக்கிறாரு. இப்ப வேகமா பிரின்சிபலை பாக்குறதுக்காக ஓடி வராரு. சாரி சார், நான் திரும்பி இந்த இடத்துல படிக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் இந்த மாதிரிலாம் உன்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன அசிங்கமா திட்டணும்ன்ற மாதிரி உனக்கு தோணுதுலன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோ தலையாட்டுறாரு. நீ எல்லா பேப்பரையும் கிளியர் பண்றா, அதுக்கப்புறம் எவ்வளவு அசிங்கமானாலும் என்ன திட்டு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. 40 பேப்பரை எப்படி கிளியர் பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப கீர்த்தி இவரை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. இவருமே உன்கிட்ட பேசுறது கூட எனக்கு விருப்பம் இல்ல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி இவங்களுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னைக்குமே நீ என்ன விட்டுட்டு போக கூடாதுன்ற மாதிரி இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா கடைசியில ஹீரோவை இவங்க தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா நான் பண்ணது தப்பு தான், நம்ம சில தப்ப சாதாரணமா பண்ணிடுறோம், ஆனா அப்பப்ப நான் பண்ண தப்புனால எனக்கு குற்ற உணர்ச்சி எல்லாம் ஏற்படும். சில நாள் நான் அழலாம் செஞ்சிருக்கேன், நல்ல வேலை எனக்கு அன்பான ஹஸ்பண்ட் அமைஞ்சதுனால அதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல, உன் விஷயத்துல இப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி இவருமே மன்னிச்சிடுறாரு. சரி நீ எதுக்காக வந்திருக்கன்னு கேக்குறாங்க. இவர் வந்த காரணத்தை சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ 12th வரைக்கும் நல்லா தானே படிச்ச, அதனால நீ எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம், முக்கியமான கொஸ்டினை தான் கேட்பாங்க, கடைசி 3 வருஷமா என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அந்த கொஸ்டின்லாம் ஃபில்டர் பண்ணி உனக்கு தரேன், அது மூலியமா நீ கிளியர் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அவங்க சொன்ன மாதிரியே நிறைய விஷயத்தை இவருக்கு ரெடி பண்ணி தராங்க. அது மூலியமா இவருமே பயங்கரமா படிச்சுட்டுலாம் இருக்காரு. நடுவுல பல்லவி கால் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசுறாரு. ஆனா ரொம்ப நேரம் பேச மாட்டாருல, இதை நினைச்சு பல்லவி ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலேஜ்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது போல. ஃபங்க்ஷனுக்கு வந்த பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, டீச்சர் கிட்ட எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேல ராக்கெட் எல்லாம் வெட்டுறாங்க. இத பாக்குற குட்டி டிராகனுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிருது. அவனுங்க கிட்ட சண்டைக்கு போறாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, குட்டி டிராகனை அடிச்சு விட்டுறாங்க. இப்ப குட்டி டிராகன் ஹீரோவை பாக்குறதுக்காக வராரு. கீர்த்தி மேடத்து மேல ராக்கெட் விட்டாங்க, தட்டி கேட்டதுக்கு என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த பசங்களே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, தேவையில்லாத பிரச்சனை வேணாம் போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பெரிய இவருன்ற மாதிரி இவரோட கண்ணத்திலேயே அரைஞ்சிடுறாங்க. ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. ஹீரோ படிச்சுட்டு தான் இருப்பாரு. எனக்கு டைம் கம்மியா இருக்கு, நீ படின்ற மாதிரி குட்டி டிராகன் கிட்ட புக்க தந்துடுறாரு. இப்ப ஹீரோ படிச்சுக்கிட்டே இவங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. கீர்த்தி வேற யாரும் கிடையாது, என்னோட எக்ஸ் தான், உன்ன மாதிரி நான் சுத்திட்டு இருந்ததுனால தான் கடைசியில என்னை விட்டுட்டு போனா. இந்த மாதிரிலாம் சுத்துனா பொண்ணுங்க கூட சுத்துவாங்கடா, ஆனா சேர்ந்து வாழ்றத பத்தி யோசிக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் மாதிரி இந்த மாதிரி இருக்காத, திருந்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வரைக்கும் நீ என்னெல்லாம் பண்ணியோ அதெல்லாம் கேட்டு செஞ்சேன், இப்ப நீயே படிக்க சொல்ற, சரி நான் படிக்கிறேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க. எப்படியாவது எல்லாத்தையும் கிளியர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப மும்முரமா படிக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் பிரின்சிபல் நடுவுல கவனிக்கிறாரு. ஹீரோ எல்லா எக்ஸாமையும் நல்லபடியா எழுதிட்டு இருக்காரு. இப்ப கடைசி எக்ஸாம் நாள் வந்துருது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும். அது கீர்த்திக்கு ஞாபகம் இருக்கு போல. இப்ப கீர்த்தி இருக்காங்கல்ல, கார்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேக் எல்லாம் எடுத்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து கேக் வெட்டலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. பல்லவி தான் கால் பண்ணிருக்காங்க. பல்லவி விஷயத்தை சொல்லிடுறாங்க. நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன், வந்து கூட்டு போன்னு சொல்றாங்க. இது மும்பை ஏர்போர்ட்ல இருக்கியா, நான் இப்ப வேலையா இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க ராகவன், தெரியாத இடத்துக்கு வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கூட்டு போறதுக்காக வான்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. இவர் இருக்கார்ல, பிளேட்டையே திருப்பிடுறாரு. என் பர்த்டே அதுவுமா உன்னை பார்க்கலான்னு நான் வந்தேன், நீ என்னடா மும்பைக்கு வந்துட்ட, இப்ப எப்படி என்னால வர முடியும், நான் சென்னையில இருக்கன்ற மாதிரி சொல்றாரு.
இதை கேட்கிற அவங்க இருக்காங்கல்ல, உடனே சென்னைக்கு போகணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சென்னைக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எது சென்னைக்கு வர போறாளா, சென்னைக்கு நம்ம எப்படி போறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் வேற மாவட்டத்துல இருக்காரு, எப்படி உடனே போறதுன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவங்க கார் வச்சிருக்காங்கல்ல, அந்த காரை எடுத்துட்டு போலான்னு யோசிக்கிறாரு. கஷ்டம்ன்ற மாதிரி கீர்த்தி சொல்றாங்க, போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் மட்டும் இல்லாம அந்த குட்டி டிராகனையும் கூட்டு போறாரு. செம்ம வேகமா போயிட்டு இருக்காரு. வெறும் கையோட போக முடியாதுல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. எப்படியாவது கிஃப்ட் ஏற்பாடு பண்ணி சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் வரதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வேகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. இப்ப பல்லவியும் கரெக்டா வராங்க. வர பல்லவிய கட்டி பிடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா பல்லவி தடுத்துடுறாங்க. இப்பதான் இவங்களோட பழைய லைஃபை பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க வெளிநாட்டுல படிக்கும் போது ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க. அவர் பயங்கரமா பொய் சொல்லியிருப்பாரு. ஒரு நாள் கண்டுபிடிச்சுதான் பிரேக்கப் பண்ணிட்டேன், நீயும் பொய் சொல்ற மாதிரியே எனக்கு தோணுது, நீ ஏதாவது என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கனா இப்பயே இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவருமே கட்டி பிடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அவங்க கூட டைமை ஸ்பெண்ட் பண்றாரு. இப்ப திரும்பி இவர் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்துட்டு இருக்காரு. இவருக்கு பயங்கரமா தூக்கம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தாண்டி இவருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவருக்காக எல்லா விஷயத்தையும் கீர்த்தி ரெடி பண்ணிருக்காங்க. இந்தான்ற மாதிரி கையில தந்துட்டு இருக்காங்க. கீர்த்தி நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. நீ பண்ண எல்லா ஹெல்ப்புக்காகவும் நன்றின்ற மாதிரி சொல்றாரு. நீ அந்த டைம்லயே இதை தான் பண்ண சொன்ன, ஒழுங்கா படிச்சு கிளியர் பண்ணு, நல்ல வேலைக்கு போன்னு சொன்ன, நான் தான் கேட்காம ஏடகடமா உன்கிட்ட பேசிட்டேன், என் மேலதான் அதிக தப்பு இருக்கு, அந்த பிரேக்கப்க்கு நீ தான் காரணம் நினைக்கிறத விட்டு முதல்ல வெளியே வா, அந்த பிரேக்கப்க்கு நான் மட்டும் தான் காரணம்ன்ற மாதிரி இவருமே எக்ஸாம் எழுதுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. இப்ப கொஸ்டின் பேப்பர்லாம் தந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து படிச்சாங்கல்ல, அந்த கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஈரவும் எழுத ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்பதான் ஒரு பிரச்சனை வருது. இவர் செம்ம தூக்க கலக்கத்துல இருக்காருல, இவரால கான்சியஸா 2 லைன் கூட எழுத முடியல. பயங்கரமா இவருக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. இவருமே எழுத ட்ரை பண்றாரு. ஆனா சுத்தமா எழுத முடியல. இப்ப எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இவர் வெளியே வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. எக்ஸாம் நல்லா எழுதினாரா நல்லா எழுதலையான்னு நமக்கு தெரியல. இப்ப ரிசல்ட் நாள் அன்னைக்கு ரிசல்ட்டை பாக்குறதுக்காக வெயிட் பண்றாரு. அப்ப பாஸ் இவர்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி வர வச்சிடுறாரு. எல்லாருக்கும் செக் பண்ணிட்டேன், உன் காலேஜ்ல மட்டும் தான் செக் பண்ணோம், காலேஜ் நம்பரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரிசல்ட் இன்னும் வரல, ரிசல்ட்ல ஃபெயில்னு வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப காலேஜ்ல கால் அட்டென்ட் பண்ணிடுறாங்க. இருங்க சார், பிரின்சிபல் கிட்ட தரேன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இப்ப பிரின்சிபலுமே என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கீர்த்தி ஒரு சைடு பார்த்துட்டு இருக்காங்க. சார் பாஸ்ன்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சந்தோஷப்படுறாரு. ஆமா சார், எல்லாம் கிளியரா இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறாரு. வெரிஃபிகேஷன் கிளியர் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரம் அமெரிக்காக்கு போறீங்கன்னு பாஸ் சொல்றாரு. அப்ப நம்ம ஆல் பாஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருக்காரு. ராகவன் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாஸ் கேக்குறாரு. சார் அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்ற மாதிரி இவரும் சந்தோஷமா சொல்லிட்டாரு. எப்பா நம்ம லைஃப் நம்ம நினைச்ச மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டை கூட்டிட்டு பிரின்சிபலை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. என்னடா என்ன திட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கியா, திட்டிக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல சார், பத்திரிக்கை தரதுக்காக வந்திருக்கேன், என் லைஃப்ல நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நன்றி சார், கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும்ன்ற மாதிரி சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டி மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ரூம் கிட்ட வந்து இவர் ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. உள்ள வரவான்ற மாதிரி கேக்குறாரு. எதுனாலும் நாளைக்கு தான் கிடைக்கும், இன்னைக்கு எதுவுமே கிடைக்காது, கிளம்புன்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி இவரோட ரூமை நோக்கி நடக்கிறாரு. அப்பதான் குட்டி டிராகன் எங்கேயோ அவசரமா கிளம்புறது தெரியுது. எங்கடா போறன்ற மாதிரி கேக்குறாரு. நம்ம கிளாஸ்ல வெங்கட்னு ஒரு பையன் படிச்சான்ல, சூசைடுக்கு அட்டம் பண்ணிருக்கான், பாக்குறதுக்காக போறேன்னு சொல்றாரு. நான் கூட்டு போறேன்னு ஹீரோ சொல்றாரு. காலையில கல்யாணம் வச்சிருக்கீங்கல்ல, வேணான்ற மாதிரி இவன் சொல்றான். பரவாயில்ல நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற மாதிரி குட்டி டிராகன் கேக்குறாரு. வெங்கட் இருக்கார்ல, கூகுள்ல வேலைக்கு சேரணும்ன்றதுதான் என்னோட ஆசை, நான் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன், ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருந்தா எனக்கு அந்த இடத்துல சீட்டு கிடைக்காது, அதை நினைச்சுதான் ஃபீலிங்ல இப்படி பண்ணிட்டேன்னு சொல்றாரு. நீ தான் நல்லா படிப்பல, அப்புறம் எப்படா ஃபெயில் ஆன அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நான் நல்லா தான் அந்த எக்ஸாம் எழுதினேன், ஆனா பேப்பர் வேற மாதிரி இருக்கு, நான் பேப்பரை வாங்கி பார்க்கும் போது தான் இது தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவருமே வாங்கியிருக்க பேப்பரை காட்டுறாரு. இப்ப ஹீரோ அந்த பேப்பரை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா ஹீரோ தான் இந்த பேப்பர்ல எழுதியிருப்பாரு, அந்த பேப்பர் தான் மாறி இருக்கு. 2-3 பேப்பர்னா நான் ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. ஹீரோ இந்த எக்ஸாம் மட்டும் சரியா எழுதியிருக்க மாட்டாரு, அதனால இந்த பேப்பரை மட்டும் மாத்தித்தாங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆளை வச்சு பேப்பரை மாத்திரலாம் நினைச்சிருப்பாரு. அப்படி மாத்துறதுக்காக வேற பையன் பேப்பரை எடுக்காம வெங்கட்டோட பேப்பரை எடுத்திருப்பாங்க. இந்த வெங்கட் இருக்கார்ல, எக்ஸாம் சென்டர்ல பேசுறதுக்காக வந்திருப்பாரு. இது என் பேப்பரே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இது உன் பேப்பர் இல்லன்னு என்னப்பா ப்ரூஃப் இருக்கு, எதுவுமே பண்ண முடியாது, நீ எத்திரி கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு.
இந்த பையன் பேச பேச ஹீரோக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. நம்மளால ஒரு பையனோட கனவு பயிற்சி அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. எல்லாருமே கலகலப்பா இருக்காங்க. இவரால அப்படி இருக்க முடியல. இவர் ரொம்ப சோகமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப கல்யாண டைம் வந்துருது. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே தாலி கட்டுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. அப்பதான் கீர்த்தி சொன்னது இவரோட மைண்ட்ல ஓடுது. எனக்கு இன்னுமே குற்ற உணர்ச்சியா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த குற்ற உணர்ச்சியால நம்ம கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப கடைசி நேரத்துல இவர் தாலி கட்டாம நிறுத்திடுறாரு. இப்ப நேரா பிரின்சிபலுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. சார், இந்த பேப்பரை நான் சேஸ் பண்ணி தான் சார் பாஸ் பண்ணேன், உண்மையா பாஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ராகவன், என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல மேடைக்கு போன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. இல்ல பாஸ், நான் ஏமாத்தி தான் பாஸ் பண்ணேன், ஏமாத்தி தான் வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த மேடையில இருக்க பல்லவியை பார்த்து பேசுறாரு. பல்லவி, பொய் சொல்றியான்னு கேட்டல, அன்னைக்கு நான் பொய் தான் சொன்னேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காகடா இவ்வளவு கெட்டவனா இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமாமா, நான் கெட்டவன் தான், ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணியாவது மேல வந்துடலாம்னு நினைக்கிற கெட்டவன். ஆனா இன்னொருத்தரோட லைஃபை காலி பண்ணிட்டு மேல வரணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் மோசமானவன் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆயிடுறாரு. ஹீரோக்கு 6 மாசம் தண்டனைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே சமயம் வெங்கட்டுக்கு அவர் ஆசைப்பட்ட மாதிரி கூகுள்ல வேலை கிடைச்சிருது. சந்தோஷமா ஆபீஸ்க்குள்ள போறாரு. பிரின்சிபல் வருஷம் வருஷம் ஹீரோவை பத்தி சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த வருஷமும் சொல்லிட்டு இருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவனை பார்த்தன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பிரின்சிபல் ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாரு. அந்த ஃபுட்டை டெலிவரி பண்றதுக்காக தான் ஹீரோ வந்திருப்பாரு. எப்ப வெளியே வந்த, இப்ப இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கியான்ற மாதிரி பிரின்சிபல் கேக்குறாரு. சார், அன்னைக்கு நான் உண்மையை சொல்லாம பெரிய வேலையில இருந்திருந்தா கூட எனக்கு மன நிம்மதி இருந்திருக்காது. இன்னைக்கு இந்த வேலை பார்க்கும்போது கூட நிம்மதியா இருக்கேன் சார். இப்ப கரஸ்ல டிகிரி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா டிகிரியை கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல வேலையில ஜாயின் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்பதான் ஜெயில விட்டு வந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா மட்டும் எந்த ஒரு இடத்தையும் கோவமே பட்டிருக்க மாட்டாரு. இப்பயும் ஹீரோ கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்கார்ல, நியாயமா பார்த்தா எல்லாரையும் விட நீ தான்ப்பா அதிகமா என் மேல கோவப்படணும், நீ ஏன்பா கோவப்படாம இருக்க, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்காதப்பா, எந்த கோவனாலும் என்கிட்ட காட்டிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு அப்பா இருக்கார்ல, சின்ன வயசுல ஓட்டப்பந்தயம் நடந்ததுப்பா, ஒருத்தன் என்ன தள்ளி விட்டு ஓடுனா, அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு கால் சரியாவலப்பா, ஆனா தள்ளி விட்டதை பத்தி அவன் எங்கேயுமே ஒத்துக்கலப்பா, நீ பண்ண தப்புனால ஒருத்தன் பாதிக்கப்படுறான்னு உனக்கு தெரிஞ்சோன்னா எல்லாரும் முன்னாடியே உண்மையை ஒத்துக்கிட்டல, அப்பயே நீ என்னோட பையன் தான்ப்பா, கவலைப்படாத, திரும்பி கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இவருமே சட்டுன்னு அப்பாவை கட்டி பிடிச்சு அழுவுறாரு. அவரோட காலில் விழுந்துலாம் அழுவுறாரு. போன வருஷம் வரைக்கும் ராகவன் மாதிரி இருக்க கூடாதுன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே சொல்லுவேன், ஆனா ராகவன் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப ராகவனை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏறக்குறைய அவன் லைஃபே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி தான் நிலைமை இருந்தது. ஆனா இப்ப பாசிட்டிவான சைட்ல போயிட்டு இருக்கான். இப்ப லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்படி முயற்சி பண்ணா நிச்சயமா நம்ம அடுத்த லெவலுக்கு போவோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோ வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராரு. பார்த்தா பிரின்சிபல் உட்காந்துட்டு இருக்காரு. இவர் எதுக்கு உட்காந்துட்டு இருக்காருன்னு யோசிக்கிறாரு. பிரின்சிபல் அவரோட பொண்ணுக்கு ஒன்னதான் மாப்பிளையா பாத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. பிரின்சிபலா இருந்து என்ன டார்ச்சர் பண்ணது பத்தாதுன்னு மாமனாரா இருந்து டார்ச்சர் பண்ணலாம் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் செட் ஆகாது சார், கிளம்புங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. என் பொண்ணையாவது பார்த்துட்டு சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது கூட தேவையில்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா அப்பன்னு பார்த்து பிரின்சிபல் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக இவானா தான் இந்த ரோலை பண்ணிருப்பாங்க. இவனாவை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. இவனுக்கு ஒன்ன பிடிக்கலையான்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றதுக்காக வராது. ஆனா அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல்ல, அவரோட வாயை கையை வச்சு மூடிடுறாரு. இவங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதோடைய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.